An entity ceases to be an investment entity. A limited ceases to be an investment entity from 1st April 2011, on which date it was holding 80% of B Limited. A Limited வந்து ceases to be an investment entity from 1st April 2011, on which date it was holding 80% of B Limited. The carrying value of such investment in B Limited, which was measured at fair value through profit and loss account. The fair value of non-controlling interest on the date of fall was 1 lakh. The value of subsidiary identifiable assets as per Ind AS 103 was 4,50,000 on that date change of status. Determine the value of goodwill and pass the journal entry on the date of change in status of investment entity. Assume non-controlling interest is measured at fair value. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த கணக்கில் என்ன சொல்றாங்க, ஒரு என்டிட்டி வந்து என்ன செய்யுது, என்ன என்டிட்டியாக மாறுதுங்க. இது இல்லஸ்ட்ரேஷன்ல ஸ்டடி மெட்டீரியல் வந்து இல்லஸ்ட்ரேஷன் 35 நம்ம ஸ்டடி மெட்டீரியல் எஃப்ஆர் புக்கில் இருக்குங்க. இப்போ சொல்யூஷன் என்ன ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். சொல்யூஷன் பார்க்கறதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வாட் ஹேப்பன் இன் திஸ் கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஒரிஜினலி ஏ லிமிடெட் வாஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்டிட்டி இருந்துச்சு. இன்வெஸ்ட்மெண்ட் என்டிட்டிஸ் do not consolidated subsidiaries. They measured investment at FTPL. ஏன் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் என்டிட்டிஸ்னால் சப்சிடிஸ் வந்து கன்சல்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் வந்து அதோடைய பேலன்ஸ் ஷீட்டில் காமிக்கும் போது இன்வெஸ்ட்மெண்ட் காமிச்சு அது வந்து ஃபேர் வேல்யூவில் காமிச்சா ஓகே. பட் எப்போ சேஞ்சஸ் ஸ்டேட் ஆகுதுன்னா 1/4/2011 ஏ லிமிடெட் வந்து சீசஸ் டு பி அன் இன்வெஸ்ட்மெண்ட் என்டிட்டி. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடும், நார்மல் பேரண்ட் கம்பெனி மாறிடும். அப்போ தேர் மஸ்ட் பி ஸ்டார்ட் ஆஃப் கன்சல்டேஷன் பி லிமிடெட். அப்போ அக்கௌண்டிங் ரூல் பிரகாரம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியாக இருந்துச்சுன்னா அது தன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஃபேர் வேல்யூவில் நீங்கள் காமிக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. The fair value investment becomes deemed consideration for acquisition. So deemed considerations என்ன ஆயிடுச்சு, 4 lakh மாறிடுச்சு. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனின்னும் பொழுது நீங்கள் என்ன காஸ்ட்டு கொடுத்து வச்சுக்கிறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் ஃபேர் வேல்யூ வச்சுக்கிறீங்க, அதான் வந்து காசு கொடுத்து வாங்கினது. சரி, அதுதான் பிசி. டீம்டு கன்சிடரேஷன் இஸ் நத்திங் பட் பிசி. இப்போ கால்குலேஷன் ஆஃப் குட்வில் வந்து என்ன இருக்கும், 4 லட்சம், என்சிஐ 5 லட்சம், இப்போ ஐஎன்ஏ வந்து 4,50,000. ஸோ குட்வில் வந்து 50,000. அதுதான் கணக்கு. வை என்சிஐ ஆடட், ஏன்னா பேரண்ட் வந்து 80% தான் இருக்குது, ரிமைனிங் 20% வந்து என்சிஐ. ஸோ இப்போ என்சிஐ வந்து வேல்யூ வந்து கண்டிப்பாக 1 லட்சம். வை இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் ரிமூவ்டு, ஏன்னா ப்ரீவியஸ்லி பி லிமிடெட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அக்செப்ட் இருந்துச்சு, அதனால் நம்ம அதை வந்து ஃபேர் வேல்யூவில் நம்ம மெஷர் பண்ணோம். நவ் பி லிமிடெட் பிகம்ஸ் அ சப்சிடரி. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் மஸ்ட் பி ரீப்ளேஸ்டு வித் சப்சிடரிஸ் அசெட் அண்ட் குட்வில். இப்போ சிம்பிள் எக்ஸாம் சொல்கிறேன். சப்போஸ் பேரண்ட் ஓன்ஸ் 80% கம்பெனி ஆஃப் பி, ஃபேர் வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இஸ் 10 lakhs. ஸோ என்சிஐ வந்து 2,50,000 இருந்துச்சு, நெட் லேக் 11 லட்சம் இருந்துச்சுன்னா 10 + 12 11, இந்த ஒரு 1 லட்சம் போச்சுன்னா 1 லட்சம் குட்வில் வந்துருக்கும். அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ இதில் உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி சீஸ் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது நார்மல் கம்பெனி மாறிடுச்சு. இப்போ நார்மல் கம்பெனினா கண்டிப்பாக நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் குட்வில் அண்ட் ஃபிக்ஸ்ட் அசெட் காமிச்சாகணும். அப்போ இந்த இடத்துல வந்து குட்வில் ஒன்று வந்துருச்சு. ஸோ அதனால் குட்வில் 50,000 காமிக்கணும். இதுக்கு என்ன ஜெயல் என்ட்ரி போடுவீங்க அப்படின்னா, உள்ள அசெட் உள்ளே வருது 4,50,000, 50,000 குட்வில், இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டு வெளியே போகுது, நான் என்சிஐ வெளியே போகுது. ஸோ இதான் அந்த கணக்கு. ஸோ சிம்பிளான கணக்காக இருந்தாலும் ரொம்ப முக்கியமான கணக்கு, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய வரும். இது வந்து 50 இல்லஸ்ட்ரேஷன் 58, ஸ்டடி மெட்டீரியலில் வந்து இல்லஸ்ட்ரேஷன் 35. நன்றி.